இப்ப நம்ம பார்க்க போற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள். திருக்குறளை பற்றிய செய்திகள் உங்களுக்கு எல்லாமே தெரியும். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் என்பது தெரியும். 1330 திருக்குறள் இருக்கு. 133 அதிகாரங்களை கொண்டது. இது போன்ற ஒரு அடிப்படையான செய்திகளை எல்லாம் நம்ம கீழ் வகுப்புல, நம்ம முந்தைய வகுப்புல எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருப்போம். இப்ப நம்ம பார்க்க போற அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அழுக்காராமை. இப்ப நம்ம பார்க்க போற அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழுக்காராமை. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்கார இலாத இயல்பு. ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். அதாவது இந்த திருக்குறளின் வாயிலாக வள்ளுவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவன் இப்ப நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நெஞ்சில அதாவது நம்ம எண்ணத்துல நம்ம சிந்தனையில பொறாமையே இருக்கக்கூடாது. அடுத்தவன் வளர்ந்துட்டான், ஐயோ அவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே நினைக்காம பொறாமை இல்லாத ஒரு குணத்தோட வாழ்வதுதான் ஒழுக்க நெறியாக கூறுகிறார். என்ன சொல்றாருங்க? ஒழுக்க நெறியாக கூறுகிறார். அததான் வந்து ஒழுக்காரா கொள்கன் ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு என்கிறார் வள்ளுவர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடு நினைக்கப்படும். பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய செல்வமும் வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொறாமை கொண்டவருடைய செல்வம். இப்போ ஒருத்தன் வந்து பொறாமை எப்ப பார்த்தாலும் அடுத்தவன் மீது பொறாமை கொண்டவனாக இருப்பவனை வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவனுடைய செல்வமும் பொறாமை இல்லாமல் நல்ல பண்போடு வாழ்றான் பார்த்தீங்களா, அவனுடைய வறுமையையும் 2மே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம் சான்றோர் அப்படின்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்ந்தவர், அறிவில் சிறந்தவர், கற்றவர், கல்வியில் பெரியோர், இவர்களை தான் நம்ம வந்து சான்றோர்னு சொல்றோம். இவர்களால் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆராயப்படும் என்கிறார் நம் திருவள்ளுவர். புரியுதுங்களா? இப்ப நம்ம எத்தனை குறள் பார்த்தோம்? 2 குறள்கள் பார்த்தோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. 2வது அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். இந்த 2 திருக்குறளையும் பார்த்தோம். மீண்டும் நாம இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் காணலாம். நன்றி, வணக்கம்.